வெல்கம் பேக் டு எஸ்என்பி விலாக். நான் பிரசன்னா. இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் டவுனில் தான் நிற்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த உதவி திட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடு ஒன்று நாங்கள் வந்து கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வீடுனை வந்து இன்றைக்கி 3வது கட்டமாக வந்து 10 லட்சம் ரூபா வந்து திருப்பி கொண்டு கொடுக்க போகிறோம். நானும் ஜான்சனா தான் கொண்டு கொடுக்க போகிறேன். இப்போ ஜான்சனா விட்டு தான் போக போகிறேன். அங்கே போயிட்டு அவங்களுக்கு அந்த காசை கொண்டு கொடுத்துட்டு வரப்போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எங்கள் சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே தெரிவிங்க. அது வந்து எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் தெரியும், உடுவில்ல வந்து வீட்டு திட்டம் வந்து கொடுத்துருக்குறோம். 28 லட்சம் ரூபா வீட்டு திட்டம். அந்த வீட்டு திட்டம் வந்து கிட்டத்தட்ட அந்த கூரை வேலையிலெல்லாம் போய் இன்னும் ஃபினிஷிங் கட்டத்துக்கு வந்துட்டுது. அப்போ போன கிழமை போயிட்டு அந்த அக்காவுக்கு கடிதம் மூலமாக நாங்கள் எழுதி 10 லட்சம் ரூபா காசு கொடுத்து நாங்கள். அப்போ 2ஆம் கட்டு இன்றைக்கு 3வது தடவையாக வந்து அந்த வீட்டை போக போகிறோம். இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபா வந்து அவைக்கு கிடைச்சிருக்கு அந்த வீடை வந்து மிச்ச வேலையில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த காசு வந்து 10 லட்சம் ரூபா வந்து அந்த என்ன பேர் ஜெகன் அண்ணா வந்து, அதாவது அந்த ஃபுட் சிட்டி ஒன்று வச்சுக்கிறேன். ஜெகன் அண்ணா வந்து சொன்னார், இன்னும் 10 லட்சம் ரூபா தேவைப்படுது தம்பி வீட்டு வேலைக்குன்னு சொல்லி. அப்போ இந்த டீசல் விலையல் கூடின பிறகு சாமானம் விலை குடிக்கும். இப்போ 120 ரூபா இருந்த பிளாக்குகள் வந்து 130 ரூபா போயிட்டு. அப்போ கல் மண்ணுன்னு சொல்லி எல்லாமே ரேட்டுகள் கூடி கொண்டு போகுது டீசல் விலை. இப்போ நாங்கள் அந்த வீடு கட்ட வலிக்கிட்டா பிறகு 2 தரம் பெட்ரோல் விலை கூடிட்டு டீசலும் கூடிட்டு. அப்போ டீசல் விலை கூடினா வந்து கட்டாயம் மண்ணுண்ட விலை கூடும். மண் கல்லுண்ட எல்லாத்தின விலையும் கூடும். 1.30 போனது மண். இப்போ என்ன இப்போ 1.20 போகுதுன்னு சொல்றாங்க எல்லா இடத்தையும். அப்போ என்ன கட்டம்னு தெரியல. வேற கோலும் அடிக்கணும். அந்த அண்ணன் தான் அடிக்கிறார். அப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அந்த வீட்டை போயிட்டு அந்த வீடு வேலையில் வந்து உண்மையிலே எப்படி முடிஞ்சிருக்குன்னு தெரியல. நானும் இது வரைக்கும் போய் பார்க்கிறேன்னு சொன்னால் அந்த ஜெகன்னன் வேலை கொடுத்த ஒரு நம்பிக்கையில் அவர் அந்த கதிரவன் ஃபுட் சிட்டி அண்டு மருதனாமடத்தில் ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று வச்சிருக்கிறார். அதுக்கு அவர் வந்து உரிமையாளர். அதே மாதிரி இப்படியான கண்ட்ராக்ட் வேலையில் வந்து எடுத்து செய்கிறவர். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் விடியவே ஏன் ஒழிக்கிட்டது என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து ஏனோ தெரியல சிறுபட்டி புத்தூர் பக்கமெல்லாம் மழை இருக்காது. சரியாக 3 மணி 2 மணி என்றா மருதனாமடம் திருநெல்வேலி ஃபுல்லாக அட மழையாக பெஞ்சு கொண்டிருக்கு. நேற்றுமா அப்படித்தான். அது ஏதோ சொல்லி வச்ச மாதிரி அங்காளம் மட்டும் பெய்து கொண்டிருக்கு. இனியிலேருந்து இடியோட வந்த மழை அட மழை பெய்யுது. அப்போ இன்றைக்கு என்ன சொன்னால் இப்போ வந்து இடி முழங்குது. அங்கேயோ இடி முழங்குது, மழை வேறத்தான் பார்க்குது. அதுக்குள்ளே போவோம். இப்போ சில நேரம் இடத்துல வந்து சரியான வெயிலாக கிடக்கல, அங்கே தாண்டி போக வந்து சரியான மழை பெஞ்சு. அப்போ இன்றையான் வீடியோ வந்ததுதான். நாங்கள் அந்த வீட்டை போயிட்டு அந்த வீட்டாண்டே கொஞ்சம் வடிவா பார்ப்போம். என்னென்ன வேலை போயிருக்கு, கல்லில் எல்லாம் கட்டியிருக்கா, லிண்டர் வேலைன்றதை சொன்னவர் அதையும் பார்த்துட்டு எல்லாம் பார்த்து முடிச்சு கதைச்சிட்டு மற்ற கூரை வேலையை பற்றி முன்னே கதைக்கணும். ஏன்னா அந்த பழைய கலட்டை முதல்ல அந்த அக்கா சொன்னவா இல்லை, அந்த வீட்டு கூரையில அந்த தடி எடுத்து போட்டால் அங்க போட கொஞ்சம் காசு மிச்சமாகும். அப்ப அதையும் இல்லாம என்னமே கதைச்சிட்டு காசையும் கொடுத்துட்டு நாங்க வருவோம். என்ன அப்ப சோ வீடியோக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ல கட்டாயம் போடுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு ஷேரும் வந்து எங்களுக்கு பிரியோசனமா இருக்கும். உண்மையிலேயே இந்த உதவி திட்டங்களால வந்து எந்த ஒரு லாபமே வந்து உண்மைக்குமே இல்லை. இது யூடியூப்ல வர ஒரு சிறிய வருமானம் உண்டு. அந்த வருமானத்தை வச்சு தான் இந்த ட்ராவல் அதெல்லாம் வந்து இதுன்றோம். அப்போ பார்க்குற நீங்கள் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணி போட்டு பாருங்க. அக்கா விட்ட வந்தாச்சு என்ன ஒரு மாதிரி மலைக்கு முன்னம் கடியோரும் பார்க்குறாங்க. சரியான கடியோரும் கேனால் கழிச்சு அந்த சேர்ந்தாச்சு. கேனால் கழிச்சு அந்த வீட்டை போகிறோம். வீடு என்ன நிலைமை இருக்கோ தெரியல, தெரியாது. காசுகள் 10 லட்சமோ 5 லட்சமோ கொண்டு போறது இந்த காலத்துல டேஞ்சர் தானே. அதுவும் பேக்கில் வச்சுதான் அதுவும் கொண்டு வந்தது. கொழுவோம் எதுக்கும் பயமா இல்லை கிடக்கு. எங்கட காசுகளும் இல்லை, என் காசுகள் வந்தாலும் அதுதான். சிக்னல் கொடுக்க போய் சைக்கிளில் எப்படி வீடு எல்லாம் எழும்பி போயிடாது. வீடு இங்கே விட்டு வந்து காட்டும். நல்ல எழுப்பமாக எழும்பி போயிருக்கேன். ஒட்டி சவுளியும் இல்லை வீட்டுக்கு. இங்கே வாங்கணும் பாப்பா முழுக்க விஷயம் வந்துடாக்குமே வாரண்டா.
பரவாயில்ல என்ன வீட்டுக்குள்ள உயரமா இருக்குண்ணே உயரமா இருக்குண்ணே நல்ல உயரமான பெரிய வீடு தானே ஓமாம் இதுக்குள்ள போட்டு வாங்க அப்ப ஓமாம் போட்டு வாங்க இது கோல் இது கோல் ஏரியா இது படவரை நல்ல மழையும் வந்து நினைச்சு விடுது நல்லா கல்லுகளை பயிரமா இருக்கும் பாருங்க உறவுகளே ஒரு 2 கிழமையும் இல்லை வீடு வந்து எப்படி பெருசா வந்து ஒலிம்பி இருக்குன்னு சொல்லி மரங்களும் மெல்ல தான் கிடக்கு என்ன மரங்கள் பனைமரங்கள் தான் ஜெவண்ண வந்து அப்புறம் கைப்பேன் முன்ன ரெண்டாவது வெயில போய் கொண்டுருக்குள்ளே பூசி நம்ம அங்கால அடுக்க வேணாம் வலிக்கிட்டு வரட்டு மண்ணு இங்கால கிச்சன் பரவாயில்ல நோவல அளவா காணும் இங்கே சமையல் வேலை வேண்டு இங்காலையும் வாசல் வச்சிருக்காங்க இதுக்கு இது வாசல் கிச்சன் வாசல் வேற கட்டிக்கா நான் பார்ப்போம் ஆயிரம் ஒரு விலைன்னு சொன்னால் எத்தனை நாள் இப்போ கொடுத்து வேலை கொடுத்து வீட்டுக்காரன் சேர்ந்து தான் வேலையை செய்யணும் மும்மரமா அப்படிங்க ஒரு மாதம் பெருமைண்ணே ஒரு மாதத்துக்குள்ள வரும் ஒரு மாதம் பெறாது ஒரு மாதம் பெறுமா வீடு இல்லைண்ணே ஒரு மாதத்துக்குள்ள 20 நாள் 20 நாளுக்குள்ள 20 நாளுக்குள்ள யாருங்க வீடு வந்து எப்படி எழுப்பி இருக்குன்னு சொல்லி அக்கா வந்து வீடியோக்கு வர சொன்னா குழந்தை பிள்ளையோட பெறுவாக்கா இது மேலதான் லீண்டர் மட்டமாகுமே என்ன அவரை போய் இந்த விரட்டு வேலை செய்கிறவர் அவரை வச்சு காய்ப்போம் என்ன மாதிரி சோமா இருக்கு திருவிழா நல்லா வேற இருக்கிறாக்குமே மழை என்ன ஒரு மழை மழை பெய்யுது அடிக்கடி எங்களோட மழையே இல்ல இங்க மழை நேற்று மழை முந்தின நாள் மழை அங்க வெயில் மழை சொட்டும் இல்ல நல்லா மனுஷர் இருக்கிற இடங்கள்ல மழை பெய்யும் அப்ப என்ன மாதிரி என்ன எல்லாம் வேலையில் வேலை பரவாயில்ல போய் நிக்குது இனி கூரை வேலை என்னன்னா கூரை வேலையோ இனி கூரையும் கூரை வேலையும் செய்து போட்டு ஜன்னல் நிறையல் வைக்கணும் இல்லை எண்ணெல் வச்சுட்டு இப்போ இந்த பூசச்சேரி ஆனா கூரை வேலைக்கு அங்க என்ன சொல்றது பின்னுக்கு பார்த்து நான் மரங்கள் சொன்னாங்க அப்ப அந்த மரங்கள் எல்லாம் எடுத்து போடலாம் இதுல அந்த மரங்கள் எடுத்து போடலாம் அது நல்ல மரங்கள் தான் நல்ல மரங்களா அது பிரச்சனை இல்லையோ என்ன ஷார்ட்ல அப்படியே நான் சொன்னது போட்டாலும் உங்களுக்கு சிலவு குறைவா இருக்குமோ மற்றது 2 தரம் பெட்ரோல் விலை கூடி போச்சு உங்களுக்கு வீட்டு விலை வந்தா அப்புறம் அதை விட சமாளிக்கிறீங்க அதை விட சீமேந்து கொஞ்சம் விலை கூடிட்டு விலை கூடிட்டு அப்பனா நோமலைஞ்ச பாருங்க இந்த மரம் எல்லாம் நல்லது தானே இந்த மரங்கள் நல்ல மரம் எடுத்து போடலாம் ஆனா பிரச்சனை இல்லையா வீட்டுக்காரருக்கு தான் இல்ல வீட்டுக்கு ஸ்டார்ட்ல சொன்னது சரியா அப்படி இந்த மரங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி அப்ப அந்த காசுகள் வார காசுகள் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா இதுல நல்ல மரங்களை தவத்தி வீட்டுக்கு எடுங்க வீட்டுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு நோம்பு எவ்வளவு மிஞ்சும் இப்போ மரம் அந்த மரம் எடுக்கிற காசு எப்படி ஒரு 35,000 காசு மிஞ்சும் 35,000 மிஞ்சும் அந்த 35,000 வந்து நீங்கள் கடைசியில பெயிண்ட்டுக்கோ இல்லாட்டி இந்த சூச் போட்டுக்கோ வயரிங்கோ உதவும் உங்களுக்கு சரியா அப்படி இனி வந்து காசுன்றது கேட்கவும் இல்லாது இதுக்கு மேல அப்ப அந்த இதுல வந்து இதுல தம்மிச்சம் பிடிச்சி செய்யும் அதை விட கொஞ்சம் வேலையை பார்த்தீங்கன்னா வழிவாச்சு தந்துருக்கிறோம் வேலை குயிக்க முடியும் எங்க அக்கா பெரிய படம் தான் நாங்கள் அளவை படம் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்து விட்டுனாங்க ஏன்னா சனம் கூட சொல்லக்கூடாது நீங்களும் உங்களை நம்பி தந்த நீங்கள் இது நாளை சின்ன வீட்டா கட்டி காசை கொண்டு விட்டாங்கட்டு இதை குறை வேலை கூடாதுக்காக வடிவா செய்து விட்டு அதே விட யோசிச்சு பேர்ற இன்றைக்கு 17 நாளும் இல்லை வீடு கட்ட கொடுத்து லிண்டர் மட்டத்துக்கு மேல வந்துட்டு லிண்டர் மட்டம் கூரை மட்டம் வந்துட்டு கூரை போடக்கூடிய அளவு கூரை போடுற வேலை வந்துட்டு அப்போ எவ்வளவு ஸ்பீட் பேர் அவ்வளவு நேர்மையா செஞ்சு இப்ப வேற யாருன்னா மினக்கெடுத்து செஞ்சிருப்பாங்க மலையை சாட்டி இருப்பாங்க வெளியே சாட்டி இருப்பாங்க இந்த வெளியே ஒன்றும் சாட்டு நாங்கள் ஒன்றுமே உங்களை கதைக்கல தந்தபடியே சேதம் நிற்கிறோம் இந்த வீடு கட்ட துவங்கினா அப்புறம் வீட திரும்ப கூட்டிட்டு எல்லாம் டீசல் பிரச்சனையோட என்னன்னு சொன்னாக்கா இப்ப அண்ணன் சொல்றாரு இதெல்லாம் நல்ல மரங்களாம் விளங்குது இந்த மரங்கள் வந்து போடலாம் வந்து இப்ப உங்களோட வீட்டு மரம் தான் இதெல்லாம் என்ன அப்ப நீங்க ஷார்ட்லயே சொன்ன மாதிரி இந்த மரத்தை தூக்கி போடுங்க போட்டா உங்களுக்கு ஒரு எவ்வளவு மாதிரி வரும் இந்த மரத்தால 36 அந்த அந்த காசை வந்து நீங்கள் என்ன இப்ப வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் பெயிண்டிங்கோ இல்லாட்டி பெயிண்டிங்க்கு காசு முடியும் பில்லருக்கு வயரிங் பில்லருக்கு சொன்னேன் இப்ப கடைசியா வந்து தான் பிழைக்க போகுது கணக்குகள் விளங்கு
வயரிங் அதுகளுக்கு. அப்ப அதில் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். எவ்வளவுக்கு இதெல்லாம் நீங்க இனி எடுத்து குறைச்சி செய்றீங்களோ அவ்வளவுக்கு மிச்சம் பிடிச்சி முடிக்கலாம். வேலைக்கு பேரடா வயரிங் வேலையே இப்ப நியாயமான பேரடாக்கு அந்த வேலை கதைக்கல இதையும் செய்ய சொல்ல இது வளர்ச்சி மிச்சம் தான் செய்யல. அப்ப நீங்க இதுவெல்லாம் வடிவ சாவத்தி எடுத்து மிச்சம் பிடிங்க. நல்ல மரம் தான். நல்ல மரம் புது பழைய மரம் நல்ல மரம் புது மரத்தை விடவே நல்ல மரம். அதுதான் வைரம் கூடிய மரம். வைரம் கூடின மரம். வட்டி போடுறீங்க முந்தி நீங்க வட்டி போட்டதோ? அப்ப பிரச்சனை நல்ல மரம் தானே. நல்ல மரம். இந்த அண்ணன் மரம்னு சொல்லி மரத்தை கொண்டு தான் போடுறது. மரத்தால ஒரு 30,000 மிஞ்சாலும் உங்களுக்கு தானே. என்ன அது சரி வேலைக்குதானே போற வேலைக்கே தான் பாவிக்கலாம். இப்ப நான் எடுத்து இவரிடம் கொண்டு சொல்லல அந்த காசை. அதை கூட சாமான் எல்லாம் பிலா கூட இணைக்கிற மாதிரி இல்ல. இப்போ 28 லட்சத்துக்கே பிடிக்கிற போது கட்டிடலாம் தெரியும் தானே. அதே மாதிரி வீட்டு திட்டம் உயராதானே. மற்ற சைஸ்களும் செய்யாத பெருசு இல்ல. ரூம் போல இல்ல. அதான் சின்ன கிளம்பி இந்த சரண் சொல்ல வேண்டாம் பாவம் நான் பே காடி பிடிச்சி விட்டதுக்கா பே காடி கொண்டு போட்டோன்னு சொல்லக்கூடாது. அப்ப அதுக்காக அண்ணேண்ட நேர்மையை வந்து பாராட்டும். நல்ல நேர்மையான ஒரு மனுஷன். உண்மையிலே நம்பி வேலையில் கொடுக்கலாம். நீங்க அதை விட நாங்கள் எடுத்த கல்லு விட நல்ல கல் எல்லாரும் சொல்லக்கூடிய அளவு தான் கல் எடுத்தோம். கல்லு முடக்கேது கல்ல பார்க்க தெரியும் தானே விலங்கு எல்லாம் விலக்கூடிய சாமான் தான் எடுத்து கட்டுறோம். என்ன மாதிரி மண் பறிக்கிற மண் நல்ல மண் தான் பறிச்சு நல்ல மண் தான் பறிக்கிறோம். இந்த களிமண் பறிச்சு நான் பூச மாட்டேன். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நீங்களும் அதை நம்பி என்ன தந்திருக்கேன். எனக்கு உங்களே முன்னால் தெரியாது நம்பி தந்த. என்னன்னு சொன்னால் அண்ணே வந்து எனக்கு எப்ப தெரியும்னு சொன்னா இந்த வீட்டை வந்து முதல் நாள் தான் இவரை தெரியும். பக்கத்து வீட்டுல இருந்து மேசன் சொல்லி கூட்டினு அறிமுகப்படுத்தினவா. அப்ப அண்ணன் அடியும் தெரியாது நுனியும் தெரியாது. ஏதோ கதைச்சு ஒரு வார்த்தைக்கு வீட்டு திட்ட வேலையை கொடுத்த அப்புறம் தான் இப்ப நோம்பலா எனக்கு மேசன் வேலையை பற்றி பேச தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இது. அப்ப அதுக்கு பிறகுதான் இவர் செய்யற வேலையை பார்த்து ஓரளவுக்கு விளங்கு தானே அந்த வந்து இப்படி செய்யுதுன்னு சொல்லி. உண்மையிலே வந்து பெஸ்ட். நான் இது வரைக்கும் பார்த்த வேலைக்காரரும் சரி எல்லாத்துலயும் வந்து நீங்கள் பெஸ்ட் விளங்கு. நல்ல மாதிரி செஞ்சிருக்கிறீர்கள். ஒரு நேர்மையா வந்து இந்த வேலையை கொண்டு போறீங்க. அந்த இடத்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆளை உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு வீட்டு திட்ட வேலையோ உங்களுக்கு வீட்டு வேலைகள் வெளிநாட்டுல இருக்கிறீங்களோ ஒரு நம்பகமான ஆட்கள் தேவை. இந்த காலத்துல வந்தோன்னா மானிப்பாயில வந்து ஒரு கனடாக்கார அண்ணாடிச்சேர் ஆக்களின் பேரை சொல்ல விரும்பல வீட்டு வேலை கொடுத்துதான் காசையும் அடிச்சு கொண்டு வீட்டுக்கு நல்லா திண்டு அப்படித்தான் நடக்குது. அவர் வெளிநாட்டுல இருந்து அனுப்பி 60 லட்சம் ரூபாய் காசும் இல்லாம போயிட்டு. அப்ப அந்த வகையில வந்து இப்படியான ஒரு ஜாழ் மாவட்டத்துக்குள்ள வந்து எங்கேண்டாலும் வந்தால் செஞ்சு தரும் வேலையில் வந்து உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் நீங்க நம்பி ஆள்கிட்ட வேலை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நீட்டால் வந்து வேலை செஞ்சு தருவேன். நிறைய இடத்துல நல்ல எல்லா இடத்தையும் வேலை செய்திருக்கிறேன். வேலை செய்த இடம் எல்லாம் நல்ல இடம். கிள்ளச்சி வெளிமாவட்டத்துக்கு நான் பெற மாட்டேன். கடைகள் தானே அதோட நான் பக்கங்கள்லாம் பேர் என்ன செய்யறாங்க. அதே மாதிரி ஆலோசனையிலும் யாழ்ப்பாணங்களுக்குள்ள செய்து கொடுப்பேன். இப்ப வீடுகள் கட்ட போறீங்க ரேட்டுகள் யாரும் உங்களை பே கட்டின இவர்கிட்ட அடிச்சு ஆலோசனையும் கேட்கலாம். நாங்கள் சின்ன வயசுலயே மேசம் வேலையில அடி கொண்டு பழகினாங்க. மேசம் வேலையை பற்றி சகலம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நாங்க செய்யக்கூடிய அளவு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அப்ப அக்கா காசை கொடுப்போம். என்ன காசை கொடுத்துட்டு வரேன். அக்கா காசை கொடுத்துட்டு வாங்க. விஷயங்கள் தேவைதானே. சரியா அப்ப அக்கா போடுங்க. என்னன்னு சொன்னா அவசரப்படாம காசு இல்லைங்க. சரி பாக்குற ஆக்கள் நைப்பினா நான் கொஞ்சம் உங்களை கூட வேண்டு சொல்றேன். விளங்கு அவசரப்படக்கூடாது காசு இல்லைன்றதுக்கு. மற்றது காசு எடுக்கும் போது கையை நீட்டக்கூடாது. நான் ஈரமண்டா ஐயோ இது வேணுமா மட்டை வேணுமா? சரி மட்டையில வைங்க. இது வந்து உங்களுக்கு 2ஆம் கட்டமா தார காசு. 3ஆம் கட்டம் தொகையா 2ஆம் கட்டம். முதல் 10 இப்ப 10. சரி விளங்கு. நாங்க ஒண்ணுங்க ஒன்று ஒண்ணி வச்சுக்கிட்டா சோழி இல்லை. 2 சொன்னா காசு கணக்குகள்ல தான் எனக்கு ஒரு பிரச்சனையே வந்தது. ஒரு நல்ல பழக்கமான ஆள் வந்து நல்ல குடும்பம் இனி நல்ல பழக்கம் நல்ல மாதிரி இந்த அப்ப காணி ஒன்று பார்க்க சொன்னது. காணி ஒன்று பார்த்து அவை எங்கே அட்வான்ஸ் கொடுத்த இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா காணி வந்து சின்ன சிக்கல் காணி சிக்கல் காணின்னு எனக்கு தெரியாது. அவே என்ன தான் தப்பா நினைச்சது. நான் தானே ரெக்கமெண்ட் பண்ணு போட்டு அவள் காய்க்கிறீல. அப்படி இந்த காசு விஷயங்கள்ல வந்து நல்ல உறவுகளும் வந்து கடும் விளங்குது. நல்லாவா நாங்க வேலைக்கு வந்தது மழை வரப்பு. எவ்வளவு அணி போட்டீங்க? 2 இந்தாங்க 2 5000 கட்டுருக்குல்ல. ஓரளவு பிடிக்க தெரியும். 1 லட்சம் இருக்கும் தடிப்புல.
உண்மையிலே இந்த காசுகள் வந்து இல்லாம இவ்வளவு பேர் வந்து கஷ்டப்படினா 3 லட்சமா 3 லட்சம் இப்படி அளவா பிடிச்சு கொடுக்கவே இருக்கு கணக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படினா இன்றைக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு அது இவ்வளவு பெரிய அமௌண்ட்ல வந்து நான் எடுத்துன்னு வேறவும் எனக்கு பயமா இருக்கு 10 லட்சம் சும்மா காசும் இல்லை ரோட்ல வேற பறிச்சு விட்டாலும் விஷயம் முடிஞ்சு மழை நான் நினைக்கிறேன் மழை காலம் வந்துவாங்க ஆண்டு முடிஞ்சிடும் அந்த அண்ணியன்ற படியா மேனேஜ் பண்ணி செய்யறது எல்லாம் கணக்குகள் வந்து சமாளிச்ச கணக்குகள் எல்லாம் தெரியும் கண்ட்ராக்ட் செய்யறவரண்டா நிறைய ஊர்களுக்கு செஞ்சிருப்பேன் விலங்கு பழக்கங்கள் இருக்கும் 5 லட்சமா இதே இப்ப நான் இதை பொறுப்படுத்த செஞ்சிருந்தா கூடி கணக்கு பிழைக்க விட்டுருப்பேன் சாமான கூட கூட கொடுத்துருப்பேன் காசு காணாம வந்திருக்கு அந்தந்த வேலையாகவே தான் செய்யும் என்ன நம்பிக்கையாளர் படியால் அப்படி செய் 8 9 10 எத்தனை 6 6 2 3 4 5 6 7 8 சுத்தி அடிச்சு கொண்டு வருது வளைச்சு கொண்டு 9 10 7 எத்தனை 7 நாங்களும் இனி அடிக்கடி விரைக்க ஆக்களுக்கு ஆக்கினியா இருக்க முடிய மாட்டோம் இது கொஞ்ச நாள் தானே போமா கடை கடை குடிக்கிறேன் 8 9 10 எவ்வளோ 8 பிள்ளையான்றீங்களோ ஏன் சொன்னுங்கப்பா 8 1 2 3 4 5 6 7 அவன் இப்படி கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு கொடுத்தா மாட்டேன் அண்டை பிள்ளைக்கு 9 10 அப்போ எத்தனை 9 என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 எவ்வளோ கிடக்கு மொத்தமா 10 10 லட்சம் 10 லட்சம் கிடக்கு அதாவது அடுக்குங்க கொடுப்பாங்க அவனை கூப்பிட்டா ஜெகன வாங்கோ இந்தாங்க ரூபாய் போடுங்க வேண்டாம் அடிப்பாங்க என்னண்டா 10 எவ்வளோ கிடக்கு 10 லட்சம் 10 லட்சம் கிடக்கு 1 மில்லியன் வாங்க ஜெகனே கொடுங்கோ உட கையாட 10 லட்சம் சிறு சிறப்புமா கார்கள் ஆட்டோ எல்லாம் வேண்டி ஏதாவது சும்மா சொன்ன தெரியல சம்பளம் பெறும் அண்ணன் லாபம் பெற தொழில் என்ன நடக்குது சாதாரணமா அரிசி ஒரு லாபம் இருக்குன்னு சொன்னாங்க அவருக்கு ஒரு நன்றி செய்வார் அவரும் ஒரு சகோதரன் மாதிரி எனக்கு வந்து அவருக்கும் பெரிய ஒரு நன்றி எனக்கு இந்த பிள்ளைகளோட ஓமண்டு கேட்டதே ஒரு சந்தோஷம் அவர் உண்மையா ஒரு சகோதரன் மாதிரி ஓமண்டுட்டாரு உடனே கூப்பிட்டோட அப்ப பொறுப்பு ஒரு சகோதரம் மாதிரி அவ சொல்றா ஓமண்டு உடனே சும்மா அவர் போலீஸ் அண்டையில நெச்சவர் நாங்கள் கூப்பிடுக்கு யாரோ போலீஸ் வழக்கில தான் யாரோ போலீஸுக்காரர் வந்தவர் தானே ஓடி வந்தவர் தான் ஆனா வீடு ரெண்டு பாத்தீங்க கிடையாது அவருக்கு ஒரு
எவ்வளவு ஒரு நன்றி சொல்லுவாங்க. நீ எனக்கு இந்த காசு தந்த வைக்கும் உண்மையா அதுல என்ன நன்றி இருக்கு? நாங்க தான் நன்றி சொல்லணும். உலகத்துக்குள்ளே நீ அந்த அம்மாவும் எனக்கு ஒரு மகள் மாதிரி. நான் அம்மாங்களும் மகள் மாதிரி நான் மகள் மாதிரி. அவாக்கு எனக்கு இவ்வளவு உதவி செய்ததுக்கு அவாக்கும் நன்றி. இன்னும் கொஞ்சம் வேலை முடிஞ்சு அவாக்கும் வந்து பார்க்க. இப்ப நேர்ல நான் உங்களுக்கு கூட்டின்னு வருவேன். வந்து நீங்க காட்டுற அன்புல உங்களுக்கு இன்னொரு வீடு பின்ன காட்டி காணும் அப்படி சொல்லல தெரியும் தானே. ஒரு இதே வீடு கட்டி தந்தால் நேர்ல மற்றாக்க என்னன்னு சொன்னால் இப்ப நீங்கள் வந்து வேற வேற படிப்பு செலவுகள் போன் எல்லாம் கேட்ட நீங்கள் இப்ப என்னன்னு சொன்னா இப்படித்தானே அக்கா. இப்ப உங்களுக்கு வந்து நான் இதை வீடா பாக்கல 28 லட்சமா தான் இதை பாக்குறேன் நான். ஒரு ஆளுக்கு 28 லட்சம் போகுதுன்னு சொன்னார். இப்ப உங்களுக்கும் உங்களோட மனுஷனுக்கும் வந்து ஒரு பெரிய பொறுப்பு இதுல முடிஞ்சது. இனி நீங்கள் வீடுன்றதை பற்றி யோசிக்க தேவையில்லை. உண்மைதான். வீடை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. சொட்டும் யோசிக்க தேவையில்லை. அப்படி நீங்கள் உழைச்சு சேர்க்க சரி காசு உலகளமா ஜோதிச்சிருப்பீங்க. வீட்டுக்கு உழைக்கணும், வீட்டுக்கு சேர்க்கணும், நீங்க வீட்டை பற்றி யோசிக்க தேவையில்லை. அப்ப அன்றாடம் உழைச்சு நோம்பல வாழ்க்கையை கொண்டா சரி. அப்ப இந்த அம்மா வந்து உங்களுக்கு வந்து நேர்ல பார்த்து இனியும் உதவி செய்ய விருப்பம்னு சொன்னா அவ செய்யட்டும். என்ன அதுக்கு நாங்க வந்து தடை இல்லை. கட்டாயம் செய்யட்டும். நீங்களோட கதைப்பாதனை வந்து அதுக்காச்சும் என்ன செய்யட்டும். என்ன நம்மள அரசாங்கத்தை விட வீட்டு திட்டத்தை விட பெருசாதான் எழுப்பி கிடக்கும் வீடு. யோசிச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் கடவுளுக்கு தான் நன்றி சொல்றது. தாரவைக்கு நான் ஒரே ஜெபம் பண்றதான். தாரவைக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. இன்னுமே நல்லதா இல்லாம இன்னும் நிறைய கஷ்டப்பட்டாங்க உதவி செய்ய வேணும். என்ன போல எவ்வளவு பேர் என்ன இருப்பினம் தான் இருப்பினம் தான் என்ன போல இருக்காம இல்லையே. இப்ப நான் இது இவ்வளவுக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்குள்ள இதுக்குள்ள இருப்பேன் யாருக்கும் தெரியுமோ? தெரியாது. இவ்வளவு வீடு தெரியாது. சுத்தி பார்த்தானே பெரிய வீடுகள். பெரிய பாத்தீங்களே இப்படி ஒரு வீடு தெரியாது. நான் வசதியான ஏரியாண்டு அதுல ஒரு மாடி வீடு, இதுல ஒரு மாடி வீடு பாத்தீங்களா? உண்மைதான். அப்ப தெரியாது. அப்படி இப்படி எங்கும் அவ்வளவு இடங்களுக்குள்ளயும் கஷ்டமா இருக்குங்கள். சரியா? அப்ப நன்றி. செஞ்சு தரமா முடிச்சு விடுங்க. பைரிங் பில் அத மரங்கள்ல நீங்க ஷோர்டேஜ் பண்ணி மரங்கள்ல நீங்க எடுங்க. மர காசு எல்லாம் நீங்க எடுத்து ஷோர்டேஜ் பண்ணி பாருங்க. கடைசியில உண்மையிலே ஒரு 50,000 1 லட்சம் ஷோர்டேஜ்னாலும் கேட்டு பாப்போம் அந்த அம்மாவை. விளங்குதா? அம்மா அப்படி இவ்வளவு காணான்னு சொல்லி பாப்போம். அப்படின்னா கேட்க மாட்டேன். பாப்போம் முடிஞ்சாலும். சரி அண்ணா, சந்தோஷம். ஓகே சரியா? நன்றி. அப்ப அக்கா